உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன சிம்மராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/5/2025 முதல் லாப கணக்கு துவக்கம். யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதிய முயற்சிகள் எடுத்து ஒரு தொழில் துவங்கி இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே கோச்சார விதியின் அடிப்படையிலே இந்த வருடம் லாப கணக்கு துவக்கம். உத்திர நட்சத்திரத்தில், அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சின்ன வயசுல சுக்கிர திசை போயிட்டு இருக்கும். அடுத்தது சூரியனுடைய திசை ஆரம்பிச்சிருக்கும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய சூரியனுடைய திசை. இதுதான் உங்களுடைய ஓன் டைம். ஆக ஒரு 23 வயசுக்கு மேல 30 வயசுக்குள்ளார இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சூரியனுடைய திசை நடக்கும். அந்த சூரிய திசை உங்க ஜாதக அடிப்படையில நல்ல இடத்துல இருக்குமே. ஆனால் இந்த குருவும் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையாளர்கள், நேர்மையானவர்கள், அதே மாதிரி உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு உடையவர்கள், தைரியமானவர்கள், மனோவேகம் உடையவர்கள், எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தன்மானத்தினுடைய மொத்த உருவங்கள், அடுத்தவரிடம் கைகட்டி வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லாதவர்கள், எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு ஐடி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் லைனில் இருந்தாங்கன்னா ஒரு ஹெச்ஆராக இருப்பாங்க, ஒரு ஹையர் பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஆக எதாக இருந்தாலும் உங்களை கேட்டு தான் செய்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் பிஸ்னஸ் ஆட்டிடியூட், அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு நீங்கள் இது வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் எல்லாமே இனி லாபகரமாக ஆகிட்டு இருக்கு. உங்களை நம்பி ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க நிறுவனங்களில், உங்களை நம்பி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் இருப்பாங்க. லாஸ்ட் இயர்ஸாக உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் வேலை விஷயம், தொழில் விஷயம், அதில் நீங்கள் போட்ட எஃபோர்ட், இது எல்லாமே உங்களுக்கு சில தடங்கல்கள், தாமதங்கள் இருக்குமேயானால் அவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் அற்புதமான லாப மேன்மைகளை, அதுதான் லாப கணக்கு துவக்கம்னு போட்டது. சரிங்களா? ஆக அந்த சூரியனுடைய திசை நடக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணீங்கன்னா அது நல்ல பெனிஃபிட்டபிளாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூரம். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய திசை ஒரு மத்தியம வயசுல செவ்வாயினுடைய திசை போயிட்டு இருக்கும். சரிங்களா? ராசிக்கு விரையாதிபதியாக இருந்த சந்திரன் லக்ன ரீதியாக பார்க்கணும். லக்ன ரீதியாக நல்ல இடத்துல இருக்குமே. ஆனால் வலதுபுறை சந்திரனாக இருந்தால் அற்புதமான ராஜயோகத்தையும் இந்த குரு பயிற்சியும் இரட்டிப்பாக நன்மையை தரக்கூடிய அளவுக்கு இரட்டிப்பாக உங்களுக்கு இது லாபஸ்தானத்தில் இருப்பதால் லாபத்தை அள்ளி கொடுக்கும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்திரம். ஒரு ராகுனுடைய திசை போயிட்டு இருக்கும். அதே மாதிரி குரு திசையினுடைய ஸ்டார்டிங்ல இருப்பீங்க. ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் நிறைய நஷ்டங்கள், பிரச்சனைகள், பேராயசனுடைய விளைவு, ஏதாவது பங்கு சந்தையில் இழப்பீடுகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் இப்போ அதெல்லாம் லாபத்தை நோக்கி மேலே ஏறி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். குரு மகாதிசை நடக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிதாக கெடுபலன்கள் ஏற்படுவதில்லை, நட்பு கிரகமாக இருப்பதால் அந்த குரு திசை நடந்தால் இன்னமும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த குரு உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு 11ஆம் இடத்தில் இருப்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம். அவர் யார் என்று பார்த்தால் ராசிக்கு 5 ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாகிய குரு 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 5ஆம் இடத்தையே பார்ப்பதால், ஆக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகங்கள், அதே மாதிரி பூர்வீகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் பெனிஃபிட், லாபத்தை தரக்கூடியது, விவசாயங்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்ற மேன்மைகள், அதே மாதிரி பிள்ளைகள் குழந்தைகளுடைய நலன் கருதி தொலைநோக்கு பார்வையுடன் அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்திருந்தாலும் அது அபரிமிதமான நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தல் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா ஒரே ராசியில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? ஒரே ராசி ஆனால் டிஃப்ரெண்ட் டைப், சின்ன குழந்தைகள்ல இருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நல்ல மேன்மை அடையக்கூடியவர்கள்லாம் உங்களுக்கு குழந்தைகளாக இருக்கட்டும், குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களும் குழந்தை கிடைக்கும் ஒரு விஷயம். அதே மாதிரி திருமணம் நடக்கவில்லை, திருமணம் நடக்கும். அதற்கு அடுத்தது 5ஆம் இடம் என்பது கனவுகள், நம்மளுடைய ட்ரீம்ஸ், கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு. இப்போ உயர்கல்வியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இப்போ நினைச்ச மாதிரியான படிப்பு எடுக்கலாம்.
என்ன படிக்கலாம்? 10th +2 இவங்கெல்லாம் படித்தவங்க தயவுசெய்து என்னுடைய செல் நம்பர் 9842208655 இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் மீ பிடிஎஃப் அல்லது பிளேலிஸ்ட்னு போட்டிங்கன்னா உங்களுடைய லக்கணத்தையும் ராசியை மட்டும் எழுதுங்க. ஒரு 50 ஒரு 100 வீடியோஸ் இருக்கும். இப்போ புதிதாக வந்த நேயர்களுக்கு என்னை பற்றி தெரியாது இல்லையா, நான் என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறேன்னே. ஆக எந்த விதமான பரிகாரங்களும் எந்த விதமான செலவுகளும் இல்லாமல் வாழ்க்கையில் வளைந்து நெளிந்து கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி கோள்களின் கோலாட்டத்திற்கு நீங்கள் எப்படி டேக் டைவர்ஷன் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும் என்பதை அழகாக என்னுடைய அனுபவத்தை நான் எடுத்து சொல்லியிருப்பேன். அந்த வகையில் சிம்ம ராசி குழந்தைகள் என்ன படிக்கலாம்? மருத்துவமா அல்லது இன்ஜினியரிங்கா, சயின்டிஸ்டா, இப்படி ஆடிட்டிங்கா, லாவா எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அனுப்பி விடுங்க. அந்த உங்களுக்கு உடனே நான் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன், பார்த்து பயனடையுங்கள். இந்த வருஷம் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், உயர்கல்வி கற்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சரியான ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஆக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் கனவுகள் நனவாகும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமணமாகாத வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், எவ்வளவு தடைகள் தாமதங்கள், 7 8 ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் போதும், அவ்வளோதான். அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அதே மாதிரி சேர்க்கணும்னு தேடி 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 ஓஞ்சி போனவர்கள். உங்களுக்கென்று ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பிறக்க போவதில்லை, ஏற்கனவே பிறந்தாகிவிட்டது. அப்படிப்பட்டவரை அடையாளம் காட்டக்கூடிய நிலைதான் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது. புரிந்து கொள்ளுங்கள். ஆக சும்மா ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகுதுன்னா ஆகா ஓகோ உங்களுக்கு காட்டில் மழை பணப்புதையல் கிடைக்கப் போகிறதுல ஆசை வார்த்தைகள் நான் சொல்ல விரும்பவில்லை. அழகாக உங்களுக்கு பிராக்டிக்கலாக நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கணவனோ மனைவியோ பிரச்சனை சண்டைன்னா அது தீரும். சும்மா அஷ்டம சனி ஆரம்பம், அஷ்டம சனி இன்னும் 1 வருஷத்துக்கு வேலை செய்யாது தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய எண்ணங்களையும் மனதையும் புத்தி ஸ்தானத்தையும் குரு பார்த்துடுறார். உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ், தொடர்புகள், கான்டாக்ட் அதையும் குரு பார்த்துடுறார். அஷ்டம சனின்னா 1 வருஷத்துக்கு என்ன செய்யும்? அதன் பிறகு 1.5 வருஷம் எப்படி இருக்குங்கிறத அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். ரைட். படித்து முடித்தவர்கள், வேலைக்காக காத்திருப்போர் பட்டியல் இருக்கக்கூடிய அரசு வேலையாக இருக்கட்டும், ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு சரியான உகந்த காலம் இது. நல்ல தொலைநோக்கு பார்வையுடன் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். பார்த்து விட்டு எதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சும்மா கண்ணை மூடிட்டுலாம் பண்ணக்கூடாது. கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ண மாட்டீங்க. உங்கள் ராசி மேக்சிமம் தன்னம்பிக்கையாளர்கள், மேக்சிமம் உழைப்பால் மட்டுமே உயரக்கூடியவர்கள். நீங்கள் எளிதில் ஒன்று கிடைக்குதுன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த எதை நம்ம ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பதற்கேற்ப உங்களுடைய ஒவ்வொரு முதலீடுகளையும் கவனமாக இந்த வருஷம் சரியான பாதையில் செலுத்தீர்களேயானால் வெற்றி நிச்சயம். லாப கணக்கு துவங்கி விடும் அல்லவா? லாப கணக்கு துவங்கி விட்டாலே போதும். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி அதை துவக்கிறதுக்கு உண்டான சரியான காலம் இது. இந்த மேலேருந்து அடுத்த மே. ஆக லாப கால்குலேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே அதுலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு, இந்த ராகு திசை நடக்கிறவங்க, சந்திர திசை நடக்கிறவங்கலாம் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், முடிவெடுக்க முடியாது. வாங்க ஜாதகத்தை பார்ப்போம். அதே மாதிரி புதிய வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டவர்களுக்கு இந்த வருஷத்தில் வேலை கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த நிறுவனத்தை விட்டு ஜம்ப் ஆகலாமான்னு இருக்கேன். அஷ்டம சனி வேறு வந்திருக்கு. ஆரம்பத்திலேயே ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கம்யூனிகேஷன்ஸ் தேவையில்லாமல் சில கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல்னால ஒரு கருத்து வேற்றுமைகள்லாம் இருந்தது. இப்போ நாங்கள் வேறு கம்பெனி மாறலாமா? கண்டிப்பாக மாறலாம். குரு லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய புத்தி அறிவை பார்க்கும் பொழுது நீங்கள் எடுத்த முடிவு சரியாக இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்மளுக்கு கடுமையாக உழைத்தோம், பதவி உயர்வு கிடைக்கவில்லை, சம்பள உயர்வு கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு உண்டான சரியான காலம் இதுதான். அதுக்கு அடுத்தது நாம் ஏற்கனவே ஒரு தொழில் புதிதாக பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், இது வரைக்கும் வேலைக்கு போனதே எனக்கு போதும், மேக்சிமம் எனக்கு வேலை பார்க்குறதே பிடிக்கல, சொந்த தொழில் தான் செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தயவுசெய்து பார்க்க வேண்டும். ஜனனகால ஜாதகத்தை பார்த்த பிறகு அதன் பிறகு முடிவு பண்ணுங்க உங்களுக்கு அற்புதமாக சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது. ஏன்னா அஷ்டம சனி, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்பார்கள். தெரியாத, புரியாத, அறியாத தொழில்கள், அதே மாதிரி கூட்டு தொழில்கள், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா?
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, இன்னொரு தொழிலில் போய் காலடி எடுத்து வைக்க போறேன் அப்படின்னா அது உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபத்தை தான் கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த தொழில் இப்போ அவசியம் தானா, என்ன தசாபுத்தி நடக்கிறது, ஆக இந்த ஓராண்டுகள் நன்றாக இருக்கு, இதில் ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா போகுமாங்கிறத ஜனனகால ஜாதகத்தை பார்த்து விட்டு அதன் பிறகு முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு குருபலன் குருபலன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. குருபலன் என்பது 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு பிரவேசம் செய்யும் பொழுது நாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கலாம். திருமணம் நடக்கும், நடத்தியே ஆக வேண்டும்ங்கிறதெல்லாம் இல்லை. நிறைய பேர் வந்து குருபலனில் கல்யாணம் பண்ணணும், இல்லைனாக்கா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் குரு 12, அப்புறம் ஜென்மம் 2 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் குரு 2ஆம் இடத்துக்கு வரும். அப்போ 2 வருஷம் 25 வயசு ஒரு பொண்ணுக்காகனா 28 தான் கல்யாணம் பண்ணணுமா? அப்படி இல்லை. நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு MBBS டாக்டர்னாக்கா 25 வயசுக்கு மேலே ஆகிடும். படிக்கிறீங்க, படிப்பு முடியுது, வேலை பார்க்குறீங்க, திருமணத்திற்கு உண்டான முயற்சியை எடுக்கலாமானா குரு 11ஆம் இடத்துல இருக்கும்போது தாராளமாக எடுக்கலாம். ஆக நம்ம தெளிவாக படிக்கக்கூடியவர்கள் இருந்து பிஸ்னஸ் மேன் வரைக்கும், அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கு உண்டானவர்கள், திருமணத்துக்காக உண்டானவர்கள், இதெல்லாம் தெளிவாக பார்த்தோம். புதிய தொழில் துவங்கக்கூடியவர்கள், அதே மாதிரி புதிய படிப்புகளை படிக்கக்கூடியவர்கள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில் நிறைய இப்போ ஒரு 20 வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிறவங்களாம் சென்மை பிளேலிஸ்ட்னு உங்கள் லக்னத்தையும் ராசியும் போடுங்க, அனுப்பி விடுறேன். எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் என்ன படிக்கலாம் என்பதை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் அதெல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி என்ன படிக்கலாம் அப்படின்னு கேளுங்க. எனக்கு தெரிந்தவரை கால் நூற்றாண்டுகளில் நான் எப்படி வழிநடத்தினேன், எத்தனை டாக்டர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கோம், IAS படிக்க வச்சுருக்கோம், அது மாதிரி உங்களுக்கும் என்ன படிக்கலாங்கிறத கண்டிப்பாக இலவசமாகவே ஒரு குரல் பதிவை அனுப்புவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவர்கள், +2 முடித்தவர்கள் தயவுசெய்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் எனக்கு அனுப்பி விடுங்க. என்றும் உங்களுக்கு இந்த லாப கணக்கு துவக்கட்டும். அடுத்தது சிம்ம ராசி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.